நம் நாட்டுடைய கலாச்சாரத்தை மேம்படுத்தும் வகையிலும் நமது பாரத நாட்டின் பாரம்பரிய கலைகளில் ஒன்றான பரதநாட்டியத்தை பல்வேறு நாடுகளுக்கு எடுத்துச் செல்லும் முயற்சியிலும் நம்முடைய மக்களுக்கு நம்முடைய கலையின் சார்பாக சந்தோஷத்தை வழங்கும் நிகழ்ச்சியாகவும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். சென்ற வருடம் கிருஷ்ணா நாட்டிய நாடகம் மிக வரவேற்பை பெற்று இந்தியா மட்டுமல்லாமல் பல்வேறு நாடுகளிலும் பல்வேறு நகரங்களிலும் இந்த நாட்டிய நாடகம் பலத்த வரவேற்பை பெற்று இன்று சென்னை மாநகர மக்களின் ஏகோபித்த பாராட்டையும் பெற்று இன்று அவர்களுடைய ஆன் டிமாண்ட் மீண்டும் இந்த நாடகத்தை எப்போது நடத்தப் போகிறீர்கள் என்று அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று அந்த வேண்டுகோளுக்கு இணங்க மீண்டும் அந்த நாடகத்தை இந்த வருடமும் அரங்கேற்ற சோபனா அவர்கள் அனுமதி தந்துள்ளார்கள். மக்களின் வேண்டுகோளை ஏற்று இந்த நாட்டிய நாடகத்தை மீண்டும் அரங்கேற்ற அனுமதி அளித்த சோபனா அவருடைய நாட்டிய நாடகத்தை ஸ்ரீ கிருஷ்ணகான சபா அவர்கள் நடத்த முன்வந்தமைக்கு நன்றியை பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் சார்பாகவும் நாட்டிய கலைஞர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சித்ரா விஸ்வேஸ்வரனோட பிரதம சிஷ்யை அவங்களோட நளினமான பாணி ஃபுல்லா அவங்ககிட்ட இருக்கு. இவங்க அது தவிர இல்லாத டாக்டர் பத்மா சுப்பிரமணியத்தை மானசீக குருவா ஏத்துட்டு இருக்காங்க இவங்க. அவங்களோட பாணி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நிறைய உங்ககிட்ட தொட்டின்னு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அதுவும் கலந்து ஒரு பியூட்டிஃபுல் சோபனா பாணின்னு இவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியாது இருக்காது இவங்களோட டான்ஸ்ல, எல்லாம் ரொம்ப ஈஸியா புரியும். வேற லாங்குவேஜா இருந்தா கூட வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் ஆன் த ஸ்டேஜ். இந்த பர்டிகுலர் டிராமா இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல பண்ணிருக்காங்க. பியூட்டிஃபுல் வாய்ஸஸ் ஹேவ் பீன் ஆடட், பியூட்டிஃபுல் மியூசிக். ஸ்டேஜ்ல ஸ்டேஜ் டெக்காரிஸ் ஐ திங்க் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு ஈக்குவலா ஏதாவது ஒரு ப்ரொடக்ஷன் இருக்க முடியும்னா இந்தியால ஐ திங்க் திஸ் இஸ் த ப்ரொடக்ஷன் விச் கேன் மேட்ச் தி இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருக்கிற மாதிரி இருக்கு. இவர் ஒரு பரிபூர்ணமான நாட்டிய தாரகைன்னு சொன்னேன். இந்த நாட்டிய வழிமுறை அதை எப்படி டெலிவர் பண்றாங்க, எஸ்தெட்டிக்கலி பியூட்டிஃபுல்லா அதை எப்படி டெலிவர் பண்றாங்க, எப்படி ஜனங்களை புரிய வைக்கிறாங்க, என்ன சொல்றோங்கிற என்ன பாயிண்ட் நம்ம சொல்றோங்கிறத வாய் வார்த்தையால இல்லாத நடனத்தால எப்படி புரிய வைக்கிறதுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இவங்களோட டான்ஸ். கிருஷ்ணாங்கிறது இட் இஸ் a musical about an icon who's very well loved anyway, so I had nothing to do with it. It is destiny that I'm presenting it again for Shri Krishnagana Sabha on August 9th on Janmashtami. I think everything is predestined. The entire association with Shri Krishnagana Sabha goes back to I think Mama 1989 when I was very very young. His father அப்ப என்னன்னா ஒரு பாப்புலர் பிலீஃப் இருந்தது, ஃபிலிம் பீப்புளுக்கு டான்ஸ் வராது, கிளாசிக்கல் டான்ஸ் வராது. பட் எனக்கு என்னன்னா என்னோட ட்ரைனிங்கும் என்னோட ஒரு பேஷன் ஃபார் த டான்ஸ் அண்ட் மை குரு செட், நீ இங்க கொஞ்சம் ஆடி பாருமா, அவங்களுக்கு அந்த once Shri Krishnagana Sabha accepts you, I think all your problems will be solved. So Mama எனக்கு that is his father, I had no problem with anything. We did the performance in வாத்தியார் தான் எனக்கு நடுவாங்க பண்ணாங்க 1989. அதுல அந்த பொங்கல் விழால I also got the first prize that year. So I mean in the sense that at that time all the classical sabhas, the bastions of classical, appada enna actually they accepted me after the performance at Krishnagana Sabha. Idu sollama irukka mudiyala. adukapra na I've worked with them. idhula enna adhu sonna mari romba sarva sadharama solliyachu, naanga 400 program pandrom oru varsham. It is so difficult even for me to do one show a year. Even 400 sarva sadharama panniterukanga. And every young artist that is presented with under the banner, immediately they get known all over India, immediately, including me. So I think it is a very very prestigious, very ancient, and அந்த சபையில perform பண்ணி நமக்கு ஒரு அவார்ட் வந்ததுன்னா அது it is like the Bible மாதிரி.
It is accepted. So ivanga vandu, when they are now open to change and they are trying to build something, they are trying to make it bigger. The building vandu enna, they are trying to make it bigger, they are trying to make it better, they are trying to have a better acoustic system, they are trying to have a better lighting system on par with the world over. So this is the attempt. And in India, I know we are all very, very technically sound. We have so many engineers, all going to the US, and 30-40 years we are very well known for our brain. But the first thing that they ask when you go out of India still, India dance la culture dane, what color, what temples, what music. So we are still known globally first for our culture. And Sri Krishna Gana Sabha is a bastion of our South Indian culture today in India. For me, it is a great honor to be presented once more. நான் வந்து இந்த program பண்ணிட்டேன், 2 தடவை பண்ணியிருக்கேன். போன தடவை வந்து I wanted to present it myself. I said நான் வந்து ஜன்மாஷ்டமி வருஷமா நான் வந்து போடுவேன் பண்ணும்போது சார் வந்து கேட்டாங்க, ஏமா why don't we all try and do it together? And I said fine. It is a great opportunity for me, and I just hope that with your support, the press always is a very, very important bridge, as they said, between the artist, between the concept and the people. I hope you take our message out. Thank you very much. இதுல கிருஷ்ணகான சபா பத்தி எதுக்காக நிறைய விஷயங்கள் சொன்னோம்னா, ஒரு 50-60 வருஷமா அந்த கல்ச்சர் அவங்க டெவலப் பண்ணிட்டு இருக்கும்போது அதுல இன்னும் டெவலப் பண்ணணும்னா அதுக்கான ஃபண்ட் ரைஸ் பண்ணி அதுக்கான இன்னும் பில்டிங் ஃபண்ட் நிறைய வந்து நிறைய ஆர்டிஸ்டுக்கும் நிறைய ரசிகர்களுக்கும் அவங்க சேவை பண்ணணுன்றதுக்காக தான் இந்த ஃபண்ட் ரைசர் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதுக்கான டிக்கெட்ஸ் வந்து நல்லா சேல் பண்ணி ஃபண்ட் ரைஸ் ஆனா அவங்களோட அந்த கல்ச்சுரல் டெவலப்மெண்ட் வந்து இன்னும் எதிர்காலத்துல நிறைய இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அவங்களை கூப்பிட்டுருக்கோம். இந்த செய்தியை வந்து நீங்க கண்டிப்பா கொண்டு சேர்ப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த பிரஸ் மீட் வச்சிருக்கோம். ஒரு பெரிய கலை, இந்த நாட்டிய நாடகம் வந்து நல்ல எல்லா ஆடியன்ஸ்க்கு போய் சேர்ந்து இந்த ஃபண்ட் ரைசர் வந்து நல்லபடியா நடக்கணும் அப்படின்றது உங்க மூலமா நாங்க கேட்டுக்கிறோம். எல்லாரும் இதற்காக உறுதுணையாக இருந்து இந்த நிகழ்ச்சியை நல்ல சிறப்பா நடத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருகரம் கூப்பி ஸ்ரீ கிருஷ்ணகான சபா அவர்கள் சார்பாகவும் M6 ஈவென்ட் சார்பாகவும் சோபனா அவர்கள் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம், கேட்டுக்கொள்கின்றோம். வாய்ஸ் ஓவர்ஸ் வந்து எனக்கு ஒரு ஆசை. இப்ப யாரும் கேட்டாங்க, நீங்க வந்து பப்ளிசிட்டிக்காக வாய்ஸ் ஓவர்ஸ் கேக்குறீங்களா, கேளுங்க வருமே. சோ ஐ செட், இப்போ நான் வந்து அந்த ஸ்கிரிப்ட் எழுதும் போது ஆர் whatever கான்செப்ட் எழுதும்போது எனக்கு வந்து ஆசை என்னோட லைன்ஸ் கெட் டெலிவர்ட் பை தி பெஸ்ட் பீப்பிள். சோ இதுல வந்து பிகாஸ் ஐ எம் ஃப்ரம் தி ஃபிலிம்ஸ் ஆல்சோ, நான் வந்து என்னோட கொலீக்ஸ் கிட்ட கேட்கும் போது they said fine, why not? பிகாஸ் எல்லாருக்கும் வந்து இப்ப கொஞ்சம் வித்தியாசம் பண்ணணும்னு ஆசை இருக்கு. அவர் Mr. Suryaக்கு வந்து he was the first one, he said okay, why not, let me just try it. He did a fabulous job. அவர் வந்து he gave the voice over of Arjuna. And then I asked Konkona Sen, who was very busy. So she said first time அவங்க வந்து ராதாக்கு வாய்ஸ் தராங்க, ஷபானா ஆஸ்மி வந்து காந்தாரிக்கு, நந்திதா தாஸ் வந்து திரௌபதிக்கு. So it's great fun. இவங்களோட வந்து நம்ம ஒர்க் பண்ணும் போதே we just, I think our knowledge goes up, we have so many colors after that. The event is on 9th August on Janmashtami, and it takes place at Narada Gana Sabha. Hope to see you.